விஜய் சேதுபதி அவர்களுடைய நீண்ட நாள் நண்பரான ஒரு நடிகர். அவரும் அவருடைய மனைவியும் பிக் பாஸ்குள்ளே போயிருக்காங்க. அவங்க அந்த மேடையில் வந்தது, அவங்க பேசிக்கிட்டது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் அப்போ சொல்கிறார், நான் பீக்கில் இருக்கும்போது நீ உள்ளக்க என்ட்ரி ஆகுற, சீரியலில் என்ட்ரி ஆகுற, அதுக்கப்புறம் பார்த்தா நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன்றதை அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிடுவேன், இது எனக்கு கடைசியான வாய்ப்புன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறாரு, கடைசின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நிறையா நேரம் இதுக்கு தான் விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜெயிக்கிறது தோக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கடைசின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் இதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறது தான் பெரிய ஆறுதல், மக்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதல். எப்பயுமே தோத்துட்டா மட்டும் ஏன் தோத்துட்டோம் அப்படின்ட்டு காரணங்களை தேடிகிட்டே இருப்போம். ஆனால் ஜெயிச்சுவேன் ஒரு நாளும் எதனால் ஜெயித்தோம் அப்படின்றத அவன் தேடினதே இல்லை. ஒரு நேரம் அவன் ஒரு வேளை தேடினான்னு வச்சுங்க, அவனுக்கு தெரியும் நம்மளால் நம்ம ஜெயிக்கலைன்னு கூட அந்த விஷயம் கூட அவனுக்கு தெரிய வரும். வேறு ஒரு காரணத்தினால நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு கூட தெரிய வரும். விஜய் சேதுபதி அவர்களுடைய நீண்ட நாள் நண்பர் தம்பதி சமேதமாக பிக் பாஸ்குள்ளே போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரும் போனதில்லைன்னு அவர் சொன்னாலும் அவர் மறந்துட்டார். அவரோட சீசனில் வேணால் போகாமல் இருக்கலாம். கமல் அவர்களோட சீசனில் பாலாஜி, அந்த பொண்ணு பேர் என்ன, நித்யாவா என்ன, அவங்க 2 பேரும் உள்ளே போனாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தவங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தவங்க உள்ளே போய் அந்த சண்டையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற தம்பதிகள் உள்ளே போயிருக்காங்க. வித்தியாசம் இருக்குது 2 பேருக்குமே. கப்புள்ஸ்ன்னு சொன்னால் கப்புள்ஸ் தான் அவங்க. ஒயில்டு கார்டு என்ட்ரியமில் நமக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குதுல்ல, அந்த போன போட்டியாளரில் ஒரு பொண்ணு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. பார்க்கலாம். ஆளும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மார்ட்டான நடிகை அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கிற அளவுக்கு அம்சமாக தான் இருக்குது அந்த பொண்ணு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க உள்ள போய்.